வணக்கம். இது உங்கள் யுவா சேனல். இன்றைக்கி நான் திருவாரூர் பெரிய கோவிலில் தெப்பத்தை தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 வீடியோ போட்டிருந்தேன். அதில் திருவாரூர் பெரிய கோவிலில் தேர், தெப்பம் எல்லாத்தையும் பற்றி சொன்னேன். தெப்பம் இன்றைக்குன்னு சொல்லியிருந்தேன். 21, 22, 23 இன்றைக்கி தேதி 23. இன்றைக்கி நைட்டு தெப்பம் லாஸ்ட்டுங்க. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நேராக போய் பாருங்கள். நாங்கள் மதியமே வந்தோம். ஏன்னா நைட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும். இங்கே வேறு லைட்டாக மழை தூறிட்டு இருக்கிறதுனால போக முடியாது அப்படின்றதுனால நாங்கள் மதியமே பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் அது அந்தளவு டெக்கரேஷன்லாம் நைட்டு தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதான் தெப்பம் அப்படின்னு காட்டுறதுனாக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். தெப்பம் இதான் பார்த்துங்க. இதில் தான் நைட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி சாமி வச்சு அது மிருதங்கம் அந்த கச்சேரியெல்லாம் அங்கே வாசிச்சுட்டு சுற்றி அந்த தெப்பம் கமலாலய திருக்குளத்தை சுற்றி வருங்க. அது அழகாகவே இருக்கும். பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் திருவாரூருக்கு அழகு கோவில், அதுக்கு அடுத்தபடியாக தேருக்கு அடுத்தபடியாக தெப்பம். அதேமாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். திருவாரூர் கோயில் உள்ள போயிட்டு வரத்துக்கே உங்களுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ சாமி இருக்கும். அவ்வளோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், சாமியை பற்றின விஷயங்கள் நிறையவே இருக்குது. நான் கோவிலுக்குள்ளே போயிட்டு வீடியோ ஒரு நாளில் எல்லா சாமியை பற்றியும் வீடியோ போடுறேன். நடுப்பற அங்கேயும் சிவன் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கேயும் சிவன் தான் இருக்கார். பிரதோஷ டயத்தில் விசேஷமாக இருக்கும். அதில் போட்டில் போய் அங்கே போய் சாமி கும்பிட்றவங்களும் போய் சாமி கும்பிடுவாங்க நடுப்பற இருக்கிற சிவன் கோவிலில். அப்புறம் தெப்பத்துக்கு சொல்ல வேணுமாங்க, ஒரு திருவிழானா என்னென்ன அங்கே இருக்கும். திருவிழா கடைகள், பலூன், ஃபேன்சி ஐட்டம், அதே மாதிரி நிறைய டாட்டு குத்துறது, அதே மாதிரி நிறைய கடைங்க போட்டிருக்காங்க. அது நைட்டு ஜெகஜோதியாக இருக்கும். நிற்க கூட இடம் இருக்காது. அவ்வளோ கூட்டம். அவ்வளோ எங்கேருந்து தான் மக்கள்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே இப்போ லீவ் டைம்ன்றதுனால நல்லாவே கூட்டம் வருங்க. இப்போ சும்மா லைட்டாக கடை திறந்துருக்காங்க. மற்றபடி நிறைய கடைங்க சாத்தி வச்சுருக்காங்க. 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கே நிற்க கூட நம்மளால் முடியாது. நைட்டு போக போக அவ்வளோ கூட்டம் வரும். இந்த சாமியை தெப்பத்தை பார்க்குறதுக்கு, பசங்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே அவ்வளோ கூட்டம் வரும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,